தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். அர்த்தராத்திரியில பிரசாதம் கொடுத்தேன், திருநர் கொடுத்தேன்னு சொன்னா நான் நம்புவேன். ஊர் உலகம் நம்பாது, உங்களை கேவலமா பேசும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் அந்த மாதிரி. என் மனசுல இருக்குது அப்படியே என் கைப்பட எழுதிடுகிறேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. என்ன கார்டு இது? என்ன எழுதிருப்பாரு? பிரிச்சு படிச்சு பாருங்க. ஏங்க உங்களுக்கு வேணா மன்னிச்சிருங்க, இல்லை அப்படி பரவாயில்ல கீச்சு போட்டுருங்க. நான் என் ஜானத்தை கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. இப்ப சிரிச்சிங்கல்ல, சிரிங்க சிரிங்க சிரிச்சிருங்க. சூப்பர். சிரிச்சிங்கனாலே என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நன்றிங்க. முதல்ல உங்க காதுல இருந்து அந்த பூவை எடுங்க. ஏங்க நாட் நைஸா? ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு எடுங்க. ஓகே. எதுக்கு ஒருத்தரை காயப்படுத்தணும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? கரெக்ட். போதையில இருந்தா அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? தப்புங்க, ரொம்ப தப்பு. இனிமேலாவது எப்பவும் ஒரே மாதிரி இருங்க. சரிங்க. ஆமா, நிஜமாவே ராத்திரி குடிக்கலையா? சத்தியமா குடிக்கலங்க. ஏங்க நீங்க ரூமுக்கு வருவீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குற்ற உணர்ச்சி இருக்கும்போது கூட நான் குடிக்கலன்னா அப்ப என்னோட வில் பவர் எவ்வளவுன்னு பாருங்க. தேங்க்ஸ். என்னத்துக்குங்க? எனக்காக ஒரு நாள் குடிக்காம இருந்ததுக்கு. வெல்கம்ங்க. காடு பிடிச்சிருதா? காடு நல்லதா இருக்கு. ஆனா ஏன் இதுல ஒரி சாரின்லாம் எழுதிருக்கீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? விடுங்க, எழுத்து பிழை இருந்தாலும் கருத்து பிழை இருக்காது. மேட்டர் முடிஞ்சிச்சு இல்ல, ஃப்ரீயா விடுங்க. எனிவே, காடுக்கு ரொம்ப நன்றி. தப்பா உணர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா கடைக்கு போகணும்னு சொன்னாரு. தயவு செஞ்சு இந்த கோலத்தை கலைச்சிட்டு சாதாரண கோலத்துல ரெடி ஆயிவாங்க. ஆயிரங்க. ஏங்க என்ன மன்னிச்சதுக்கு நான் கூட ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. நான் உங்க மனைவியும் இல்ல, காதலியும் இல்ல. அப்போ நான் யார் உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கும் என்ன பந்தம்? இந்த உறவுக்கு என்னதான் பேரு? இதே ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்டு. ஆனால ரொம்ப பழசா இருக்குது. இது நலம் விரும்பி. வேணாம், என்ன இரும்பி விரும்பி நல்லால. ஓகே, கார்டியன். எவ்வளோ இருக்குதா? சரி விடுங்க. அட்வைசர் விடுங்க. ரியாக்ஷன் தெரியும் உங்களுக்கு புரியலன்னு. அதே வேறு ஏதாவது நச்சுன்னு. ரூம் ஏங்க ரூம்மேட் சூப்பருங்க. ரூம்மேட் சூப்பராக இருக்குங்க. ரூம்மேட்டா? ஆமா, ரூமே. நம்ம ரூம்ல இருக்கிறோம். ரூம்மேட்டு சூப்பர்ல. ஹலோ ரூம்மேட், கை கொடுங்க. கொடுங்க. அட how are you? How do you do? நான் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி நீங்க கீழே போங்க. ஆக்சுவலாக நான் யோகாவில் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் வந்து இந்த குண்டலியை டச் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு நான் வரேன். நான் என்னையா பார்த்துன்னுக்கிறீங்க? ஓ, இன்னும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வரல. இருங்க, இந்த கருமத்தை கொஞ்சம் அப்படியே தூக்கி வெளியே போடுங்க. டச்சே பண்ணக்கூடாது. ஆமா,
முத்தியிடும் போது இது வந்து மைண்டை கெத்துரும். போங்க போங்க போங்க, வரேன். அப்பா, ஐயோ, உலகம் ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்னு சும்மாவா சொன்னாங்க? சீ, எப்பெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்குது. நேற்று நைட்டு சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் எங்க வச்சுனே தெரியலையே. இங்க இருக்குதா? காணுமே. எங்க? இங்க இருக்குது. அம்மா, நானும் அது குடிக்கிட்டு நிறுத்துறதா? அது இது கண்ணில் படாம எங்கேயாவது தூக்கி போட்டுறணும். அம்மா, வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பாஸ். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்பனா மேடம் எப்படி இருக்கீங்க? கல்பனா மேடமா? எப்ப இருந்து? நேத்து வரைக்கும் உன் கூட நின்று ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. திடீர்னு முதலாளியா மாறிட்டாளா? சாரி சார். கல்பனா எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? சரி, அதை விடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்களை யாரையும் கூப்பிட முடியாத நிலைமையில என் பையன் நாகராஜனு கல்யாணம் பண்ண வேண்டி வந்துருச்சு. இதுதான் என் மருமக வேதவல்லி, உங்க முதலாளிங்கள்ல ஒருத்தி. தேங்க்யூ. வேதவல்லி என் வீட்டு மருமகளா வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்ல, காலமான என் மனைவியோட ஆசை கூட. இந்த ஆசை முன்னாலேயே நிறைவேறி இருக்க வேண்டியது, ஆனா சூழ்நிலை காரணமா நடக்க முடியாம போச்சு. அதுல எனக்கு ஏமாற்றம் தான். ஆனா குருவோட ஆசீர்வாதம், என் மனைவியோட விருப்பம் எல்லாமே சேர்ந்து ஆண்டவன் புண்ணியத்துல இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. வேதவல்லி என் மருமகள் ஆயிட்டா. வேதவல்லி மருமகளா வந்த நல்ல நேரம் இத்தனை நாளா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுல்ல. இந்த மேடவாக்கம் பிரான்ச் அது இப்ப திறக்க போகுது. இவன் மருமகளா வந்த சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் 1 மாச சம்பளமும் தரதா முடிவு பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. எடுப்பா. இந்தாங்கப்பா. இந்தாம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ God bless சார். you. தேங்க்யூ சார். குட் லக்மா. இந்தாப்பா. தேங்க்யூ சார். மேனேஜருக்குப்பா. ரஜகோபால். பாத்தியாடி, 1 மாச சம்பளம் போனஸ், கிஃப்ட், ஸ்வீட்டு. வேதவல்லி மருமகளா வந்ததுல ஐயாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா உன்னை பத்தி ஜாடமடையா என்ன சொன்னார்னு கேட்டியா? இன்னைக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது கல்பனா. எல்லார் முன்னாடியும் உன்னை பெரியவர் அவமானப்படுத்திட்டாரு. இனிமே நம்ம ஸ்டோர்ல உன்னை முதலாளியோட மருமகன்னு யார் மதிப்பாங்க? ஏய், நிறுத்துடி. புதுசா வந்த மருமகளை தொலைல தூக்கி வச்சுட்டு ஆடுறாரா அந்த கிழவன். என்ன மீறி அவ எப்படி சந்தோஷமா வாழறான்னு பாக்குறேன். உங்க அப்பா நல்லவரு, நியாயமான பெரிய மனுஷன்னு நினைச்சிட்டு இருந்தா அவர் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? எல்லாரும் முன்னாடி என்ன கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டாரு. நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? எனக்கு வலிக்குதுங்க. வேதவழிய மருமகளை கூட்டிட்டு வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது என்ன சூழ்நிலை? சொல்ல வேண்டியதானே அது என்ன சூழ்நிலைன்னு. நான் என்ன வேணா நான் சொன்னேன்? இங்க பாருங்க, நான் உங்களை மறைமுகமா குத்தம் சொல்றேன்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க.
நான் நல்ல விதமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பிய பத்தி உங்களுக்கே தெரியும். குடிக்காரன், ஊரெல்லாம் கடை வாங்கி ஓடி ஒளிறவன், எங்க போனாலும் கெட்ட பேரு. வேதவழிய கல்யாணம் பண்ண உடனே உங்க அப்பா கண்ணுக்கு அவன் உத்தம மாதிரி தெரியுறானா? இந்த பாரு, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எது தேவையில்ல? வேதவழியன்னு வானத்துல இருந்து குதிச்சு தேவதையா? அவ உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே உங்க வீட்டு மரத்துல என்ன பணமா காய்க்குதா? உங்க அப்பா அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி துள்ளி குதிக்கிறாரு. மூத்த மகனோட கல்யாணத்துக்கு ஸ்டாஃபுங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாராம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை. வேதவழிக்கு பார்த்த மாப்பிள்ள செத்து போனதும் நாகராஜ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்துல ஸ்வீட் கொடுப்பாராம், போனஸ் கொடுப்பாராம். அங்க மூத்த மகனோட பொண்டாட்டிய அவமானப்படுத்துவாராம். அது நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? எதுக்கு இந்த வாழ்க்கை? நான் வேணும்னா செத்து தொலையட்டுமா? கல்பனா ப்ளீஸ், நான் உறுதியா சொல்றேன், உன்னை இன்சல்ட் பண்ணணும்ல அப்பா நினைக்கவே மாட்டாரு. ஸ்டாஃபுங்களா அப்படிதான் நினைக்கிறாங்க. உன் கல்யாணத்துக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல, சின்னவர் கல்யாணத்துக்கு தான் கொடுக்கறாங்கன்னு என்கிட்டயே வந்து சொல்றாங்க. கல்பனா, உனக்கு ஒரு விஷயம் புரியலையா? நாகராஜ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு தன் கல்யாணத்து மேல ஒரு பிடிப்பு வரணும், வேதவழி மேல ஒரு ஈர்ப்பு வரணும் தான் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. மத்தபடி நீ மூத்த மருமக, உனக்கான மரியாதையை கெடுக்கணும்னு அவர் எப்பவுமே நினைச்சதில்ல. நான் நினைக்கிறேங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு கோணி குறுகி நிக்கிற மாதிரி தோணுது. யார்கிட்ட எனக்கு மரியாதை இல்ல. எல்லாரும் வேதவழியாதான் முதலாளியம்மா முதலாளியம்மான்னு சொல்றாங்க. எனக்கு அழுகியா வருதுங்க. எப்படி இதை நிறுத்த போறீங்க? என் புருஷனா, ராமநாதனோட மூத்த மகனா, உங்க பொண்டாட்டிக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறீங்க? எப்படி? சரி, நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்றோம்ல, அதுக்கு ரிப்பன் கட்டிங் நீ தான் பண்ற, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நீ தான் பண்ற, பில்லிங்கும் நீ தான் பண்ற. இன்விடேஷன்லயே உன் பேரை முதல்ல போட சொல்றேன், சரியா? நிஜமாவா? சத்தியமா சொல்றேன், நீ தான் ஓபன் பண்ண போற, சரியா? சரிங்க. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. டேய் ராஜா, எப்படிடா இந்த வீட்லயே நீ தான்டா எல்லாத்தோட கலர் கம்மி, ஆனா நீ தான் எல்லாத்தோட கலையானவன். How is it possible? அழகு போய. மல்லு மல்லு குட்டி மல்லு செல்லம். மல்லுவா? ஆமா, அதே மல்லிகா அப்படின்றது ரொம்ப லென்த்தா இருக்குது, மல்லுன்றது சின்னதா குயிட்டா இருக்குது, அதான் மல்லு. கேட்கவே கன்றாவியா இருக்கு. மல்லிகான்னு கூப்பிடுங்க. ஏமா கோச்சுக்கிற? அப்படியே சும்மா பெட்டு நம்மளை கூப்பிட்டா என் மேல லைட் அப்படியே அஃபெக்ஷன் வரும்னு பார்த்தா மூஞ்ச காட்டுற. நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். ஒய்யே கியூ? எந்துக்கு? ஏன்? என்ன ஏன்? நானா ஃபோன் பண்ண தானே பேசுறீங்க? உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் தோணல? ஏய், யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எத்தனை தடவை ஃபோனுக்கு ட்ரை பண்ண தெரியுமா? இன்னைக்கு காலை கூட நம்பிட்டு நான் 2 வாட்டி ட்ரை பண்ண தெரியுமா? அது சுவிட்ச் ஆஃப் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? போய் ஆமாம், சி இல்லை நிஜம். நீ வேணா அந்த மிஸ்டு கால் லிஸ்ட்ல பாரு. அப்படின்னா சுத்தம் நானே மகனு எனக்கு மேலே இருக்கிற மிஸ்டு கால் மெசேஜ்னா அது வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தது உனக்கு அப்புறம் மெசேஜில் வரும். நீ எந்த நெட்வொர்க்கோ நீ அவங்ககிட்ட பேசி அதை உடனே ஆக்டிவேஷன் பண்ணு, பைசா பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் நீங்களாம் நெட்வொர்க்கை நம்மளால நம்புவீங்களே தவிர நேசமாக இருக்கிற பசங்க நம்பவே மாட்டீங்களே. சரி, ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃபா இருந்ததுன்னா நேர்ல வந்து பாத்துருக்கலாம்ல. என்ன பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன பதிலே இல்ல? புது பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி என் ஞாபகம் வரும்? என்ன அது எதோ கற்பனை பண்ணி நீ என்னென்னமோ பேசுனுங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உன்னை போய் மறக்க முடியுமா? ஏன் இந்த 3 நாளா பார்க்க வரல? அது வந்து இந்த ஏகப்பட்ட வேலை, கல்யாணத்துக்கு வேற ஏகப்பட்ட சொந்தக்காரங்களாம் வந்துருக்குறாங்களா. அவங்களாம் நலுங்கு வைக்கிறேன், கெலுங்கு வைக்கிறேன், விருந்து சாப்பாடு மருந்து சாப்பாடு, அப்புறம் புது பொண்டாட்டியை வெளியே கூட்டு போ, அப்படி இப்படின்னு பயங்கர டார்ச்சர், பயங்கர அலைச்சல்லாம் பாத்துக்கோயேன். ஓ, புருஷனும் பொண்டாட்டியும் வெளியில போக ஆரம்பிச்சாச்சா? ஐயோ, ஹலோ, தாயை கூட்டு பொண்ணா கேட்டனா? இருக்கிறேம்மா, கேக்குது, சொல்லுமா. எங்க போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல
சினிமாக்கா, பீச்சுக்கா, ஹோட்டலுக்கா? இல்லம்மா, எங்கேயுமே போல. எங்கேயும் போகாம தான் அலைச்சல்னு சொன்னீங்களா? அது ஏதோ நாக்குல சனி கூட வளரிட்டேன் ஓட்டவாயி. ஏன் மேல சத்தியமா சொல்லுங்க, அவளை எங்கேயும் கூட்டிட்டு போல நீங்க? சொல்லுங்க. இல்ல, அப்பா தான் அவளை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வான்னு. ஓஹோ, சினிமாக்கெல்லாம் போயாச்சா? போல, சினிமாக்கெல்லாம் போல. அப்புறம் நான் சொல்றது கேளுமா. நான் என்ன பண்ண தெரியுமா, அவளை கூட்டு போய் காரை கொண்டு போய் நிறுத்தி, காருக்குள்ள டிவிடி பிளேயர் இருக்கும் தெரியுமா, அதுக்குள்ள டிவிடியை போட்டு நீ படத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் நேராக பசங்களை சேர்த்து போய் சரக்கு அடிக்கிற மாட்டேன். அவன் ஏதோ படத்தை பார்த்தா என்ன பண்ண கூட தெரியல. நான் பக்கத்துல கூட போலாம் பார்த்துக்கோ. ஏன் நிஜமாவா? சத்தியம் செல்லம், நம்ம காதல் மேல சத்தியம், சனம் தெரி கசம். பாரு, ஒரு ரூம்மேட் மாதிரி தான் நான் வந்து அவகிட்ட டீல் பண்ணுகிறேன். எங்க 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்ல, ஒன்றும் இல்லை, ஒன்னும் இல்ல. ஓ நீ அங்க வரியா? ஒண்ணுமே இல்ல. இந்த வருமா, நீ எதை நம்புறியோ இல்லையோ, இந்த விஷயத்துல என்ன தாராளமா நம்பலாம். ஆமா, அவ நைட்ல எங்க தூங்குறா? ரூம்ல தான். ரூம்லயா? அது ரூம்லயே இல்ல, ரூம்ல தான். ஆனா ரூம்ல வந்து இந்த நான் பெட் மேல தூங்குவேன். அவ பெட்டுக்கு கீழே இது சைடுல அப்படி ஓரமா ஒரு 10-15 அடி கேப் மெயின்டைன் பண்றோம். தூக்க கலக்கத்துல அப்படியே உருண்டு போய் அவ மேல கைய போட்டு தூங்கிடாதீங்க. இல்லம்மா, பெட்டை சுத்தி தலைவணி வச்சிருக்கிறேன், நான் உருளவே மாட்டேன். டேய் மல்லுக்குட்டி, சொல்லுங்க. இல்ல நேர்ல வந்தாதான் கவனிக்கவே மாட்டேங்கிற. போன்லயாவது போன்லயாவது? ஒரே அப்படின்னா ஒரு உம்மா. முத்தமா? அதுக்கு இவ்வளவு சத்தமா? பயங்கர ஓவர் ஆக்டிங் பண்ணுவிய. அது அது நேர்ல கேட்கல, போன தானே கேட்குறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. பாய் ப்ளீஸ் ஒன்னுடா. வேணும்னா நீங்க கொடுங்க, நான்லாம் தர மாட்டேன். ஒண்ணு பண்ணலாம். எப்படி? ஒரு டீலே, நான் கொடுக்குறேன், அதை நீ திரும்பி கொடுக்குற. நான் கொடுத்தத திருப்பி கொடுத்தா மொத்தமா கூடு, அத முத்தமா கூடு. ஓகேவா? நீங்க முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொடுத்துட்டுமா? 1 மினிட், ஜஸ்ட் மினிட். ஒரு நிமிஷம். ரெடியா? கொடுத்துட்டுமா? மச்சே, ஏய் என்னடா நீ ஆளே காணோம், எங்க போயிட்ட? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சே, அது எப்படி அது யாராவது வந்திருக்காங்களா? யாரு? அவளா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? இந்த நேரத்துல அவளுக்கு உங்க ரூம்ல என்ன வேலை? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவளை வெளியில போ சொல்லுங்க. அவளை வெளியில போ சொல்லுங்க. அது எப்படா சொல்ல முடியும்? நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? ஆமா. அப்படின்னா அவளை வெளில போ சொல்லுங்க. அது எப்படி மச்சி, அது எப்படி போ சொல்லுங்க? அது அதுவும் சும்மா இல்ல, அவளை திட்டிட்டு வெளியில போ சொல்லுங்க. எப்படி? நீங்க அவளை திட்டணும், அதை நான் கேட்கணும். எப்படா எப்படி திட்ட முடியும்? அவளை உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமாண்டா. உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்லி திட்டுங்க, நான் அதை கேட்கணும். நீங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா எனக்கு இப்ப தெரியணும். இருடி, இது டேய், திட்ட முடியுமா முடியாதா? நான் பண்றேன், ஒரு நிமிஷம். நல்லா சத்தமா எனக்கு கேக்குற மாதிரி. ஏங்க என்னங்க பண்றீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? எனக்கு கேட்கல. கேட்கலையா? ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? நானும் பார்த்தேன், நீங்க வந்ததுல என்னமோ சவுண்ட்லாம் பண்ணுகிறீங்க. ஏங்க நான் முக்கியமான பிசினஸ் கால் பேசினீங்க, அப்ப நீங்க என்னமோ துணி மடிச்சு சவுண்ட்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. கேக்குதா? அது காது கேக்குதான்னு கேட்டேன், கேக்குதா? ஒன்றும் கிடையாது, ரூம்மேட் தான். இனிமேல் நீங்க ரூம்லாம் வராதீங்க, தயவுசெய்து வெளியே போவோம்.
போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க நான்சென்ஸ் மாதிரி பண்ணுகிறீங்க. இல்ல நான் ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னா எதுவும் இல்ல. சாரி. என்ன சாரி சாரி பூரின்னு போங்க போங்க. போயாச்சு போயாச்சு. இப்ப மட்டும் நீங்க நேர்ல இருந்திருந்தீங்க, நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்திருப்பேன். என்ன வேணும்னா இல்ல 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 இல்ல. என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஹே மலி 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 மலி. பாய் பாய். பொண்ணுங்களே இப்படிதான் சும்மா இருக்கணும். ஊசி பத்தி விட்டுட்டு அப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு. இவங்க கிட்ட கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? லைட்டா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமே. நிறையவே திட்டோம். பாவம், எப்படி சமாதானப்படுத்துறது?